ஸோ படிக்கிறதே வேஸ்ட்டு. இன்ஜினியரிங்லாம் இங்கே வேலை இல்லை. கிராஜுவேஷன் முடிக்கிறதுலாம் வேஸ்ட்டு. அன்எம்ப்ளாய்மெண்ட் இஷ்யூ, டிகிரிலாம் வேஸ்ட்டு ப்ரோ. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், வாங்க பார்ப்போம். ஸோ நம்ம கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 43,700 ஆஃப் காலேஜஸ் இருந்தாலும், அதே மாதிரி மோர் தென் 11,200 ஸ்டாண்டலோன் இன்ஸ்டியூஷன் இருந்தாலும், ஒவ்வொரு வருஷமும் காலேஜஸ்லேருந்து லட்சக்கணக்கான கிராஜுவேட்ஸ் படிச்சுட்டு வெளில வராங்க. ஸோ இதில் இன்ஜினியர் படிக்கிறவங்க மொத்தம் அரௌண்ட் 15 லட்சம் பேர். இதில் மொத்தம் 3% பீப்புளுக்கு மட்டும்தான் அரௌண்ட் 8 lakhsலேருந்து 10 lakhs வரைக்கும் சேலரி பேசிஸில் கிடைக்குது. ஸோ மீதி 45% ஆஃப் பீப்புளுக்கு இங்கே ஜாபே. ஸோ இப்போது ரீசெண்ட் டைம்ஸ்லாம் பார்த்தோன்னா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் நிறைய இந்தியாவுக்குள்ளே வருது. இருந்தாலும் இந்தியாவில் இவ்வளோ பெரிய அன்எம்ப்ளாய்மெண்ட் இஷ்யூ? ஸோ இதுக்கோட ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம கண்ட்ரியோட யங் பாப்புலேஷன் தான். ஸோ நம்ம டேட்டாவை பார்த்தோன்னா வேர்ல்டு லெவலில் இந்தியாவில் தான் நம்பர் 1 யூத் பாப்புலேஷன். ஸோ இது 2013 கூட அப்படியே தான் நம்பர் 1 பாப்புலேஷனாக தான் இருப்போம்னு சொன்னாங்க. ஸோ ரீசன்ட் டேட்டாலாம் பார்த்தோன்னா நம்ம சைனாவோட இந்தியா தான் நம்பர் 1 பாப்புலேஷன். If I'm not wrong, scientifically. ஸோ நிறைய ரிசர்ச்சர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம இந்தியாவோட யங்ஸ்டர்ஸ் பாப்புலேஷன்லாம் வச்சு நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டோன்னா இந்தியா ஒரு சூப்பரான கண்ட்ரியாக மாறிடும் சொல்கிறாங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இங்கே என்ன நடக்குதுன்னா, ஸோ காலேஜில் படிப்பை முடிச்சுட்டு வர ஒரு ஃப்ரெஷருக்கு இங்கே வேலை இல்லாமல், அதுக்கப்புறம் அவங்களுக்கு மேட்ச் ஆகிற ஜாப் அவங்களுக்கு பிடிக்காத என்ன சொல்கிறது, இப்போ நிறைய பேர் கிராஜுவேட்ஸ் ஆவாங்க, ஆனால் அவங்க கையில் ஸ்கில்ஸே இல்லாமல் கிராஜுவேட் ஆகிருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் சில பேர் இதில் என்ன பண்ணுவாங்க, லட்சக்கணக்கில் காசை கட்டி அப்ராடு போய் படிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கேஸ் ஸ்டடியெல்லாம் இப்போ வாங்க பார்ப்போம். ஸோ இப்போ ஃபாரின் கண்ட்ரிஸ் அப்ராட்லாம் போகிறவங்க என்ன பண்ணுறாங்க, அங்கே போய் நல்லா ஒர்க் பண்ணி நல்லா ஸ்கில்லெல்லாம் கற்றுக்கின அப்புறம் அங்கேயே செட்டில் ஆயிடுறாங்க. இந்தியாவுக்கு வர்றது ட்ரையே பண்ண மாட்டுறாங்க. ஸோ இது மாதிரி இருக்கறனால ஸோ இங்கே நிறைய பேருக்கு வேலை இல்லை. ஆனால் இப்படி வேலை கிடைச்சாலும் அவங்களுக்கு மேட்ச் ஆகாத ஜாப், அவங்க பிடிக்காத ஜாப் தான் கிடைக்குது. சொல்கிறதுக்கு வேணாப்பா, உனக்கு வேலை இல்லை தெரியுது எனக்கு. ஸோ இந்தியாவில் வேலை இருக்கிறதுக்கும் இருக்கிற ஜாபு போகிறதுக்கும் இருக்கிறது ஃபஸ்ட்டு ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன். ஸோ ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா நம்ம சைனாவே ஓவர்டேக் பண்ணி நம்பர் 1 பொசிஷனில் வந்துட்டோம். ஸோ அதே மாதிரி நம்ம பாப்புலேஷனை பார்த்தீங்கன்னா 50% ஆஃப் பாப்புலேஷன் வந்து பிலோ ஏஜ் 25. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம கண்ட்ரிக்கெலாம் ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான். ஆனால் இதெல்லாம் எப்போ தெரியுமா, அவங்களுக்கு சூட் ஆகிற கரெக்டான ஜாப் கிடைச்சாதான். ஸோ நிறைய பேருக்கு இங்கே ஒர்க் இல்லாமல், இன்ஜினியர் கிராஜுவேட்ஸுக்கெல்லாம் ஜாப் இல்லாமல், அதிகமான கிராஜுவேட்ஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி ஸ்கில்ஸும் நல்லா இல்லாமல் நம்ம கண்ட்ரிக்கு பெரிய பேர்டன் ஆகிடும். ஸோ நிறைய இப்போ டெவலப் கண்ட்ரீஸ்லாம் நம்ம பார்த்தோன்னா, லைக் டென்மார்க், ஜெர்மனி எல்லாம் பார்த்தோன்னா பாப்புலேஷன் கம்மியாக இருக்கும், அதே மாதிரி எக்கனாமியும் நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டேபிளான கண்ட்ரி தான் நல்லா டெவலப் கண்ட்ரின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கண்ட்ரியோட பாப்புலேஷனும் கொஞ்சம் கம்மியாக இருந்து அந்த எக்கனாமிக் க்ரோத்தும் நல்லா இருந்தால் ஒரு நல்ல டெவலப் கண்ட்ரிக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம கண்ட்ரியில் பார்த்தா இதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டாக இருக்குது. வர்ற இன்கமோட பாப்புலேஷன் தான் அதிகமாகிட்டு இருக்கு. போங்கடா, ஏன்டா நீங்களாம் இப்படி இருக்கீங்க, பாவம்டா நீங்களாம் நெட்டு டேட்டா போட்டு. இப்போ வேர்ல்டுலேயே அதிகம் பாப்புலேஷனே இந்தியா தான். அரௌண்ட் 140 crores, 1.4 billion பீப்புள். காலேஜில் இருந்து கிராஜுவேட் ஆகி வரவங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே க்ரியேட் பண்ண முடியல. ஸோ இந்த சுச்சுவேஷன் மாறணும்னா ஒன்று நம்ம கண்ட்ரியோட பாப்புலேஷன் கண்ட்ரோலாக இருக்கணும், இல்லைனா கண்ட்ரியோட எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் இன்னும் நல்லா இருக்கணும். ஸோ இது இப்போது ரெண்டுமே பாசிபிள் இல்லை. அதனால தான் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டும் இப்போது ரொம்ப அதிகமாகிட்டு இருக்குது. அதே மாதிரி மூணாவது விஷயம் பார்த்தோன்னா, நம்ம கண்ட்ரியில் இருக்க எஜுகேஷன் சிஸ்டம், இன்ஜினியரிங்லேருந்து கிராஜுவேட் ஆகி வரவங்க பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் நம்ம இந்தியாவில் ஃபாலோ பண்ணுற எஜுகேஷன் சிஸ்டமாக இருக்கட்டும், இல்லைனா ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜில் கொடுக்குற அந்த எஜுகேஷன் சிலபஸ் பேட்டர்னாக இருக்கட்டும், எதுவுமே இங்கே கரண்ட் மார்க்கெட்டில் என்ன சூட்டபிள் ஆகுமோ அது ஆகாது. ஸோ எதுனாலனா ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய மக்களுக்கெல்லாம் எப்படி கிடைக்கும்னா இண்டஸ்ட்ரியல் ஓரியன்ட் ஜாப்ஸ் தான் நிறையா கிடச்சிக்கிட்டு இருந்தது. ஆனால் நம்ம இப்போ பார்த்தோன்னா எல்லாமே ஸ்கில் பேஸ்ட் ஆகிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் கண்டென்ட் கிரியேஷன், ஒரு வீடியோ எடிட் பண்ணுறதா இருக்கட்டும், பேங்கிங், ஃபினான்ஸ், ஐடி, இந்த மாதிரி சர்வீஸ் பேஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ இண்டஸ்ட்ரியல் ஓரியன்டாக இருந்து இப்போ எல்லாமே சர்வீஸ் பேஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இண்டஸ்ட்ரி சைட்ஸ்னால் பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன், மேனுஃபேக்சரிங் இந்த மாதிரி. ஆனால் இப்போ பார்த்தோன்னா எல்லாமே சர்வீஸ் பெஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் அப்போல்லாம் அந்த எஜுகேஷன் சிஸ்டம்லாம் அந்த மாதிரி ஒரு இதுக்கு ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் மாதிரி வச்சு சிலபஸ்லாம் பில்ட் பண்ணி எல்லாம் நல்லா படிச்சுட்டு ஒரு இண்டஸ்ட்ரியல் ஓரியன்டாக போகணுன்னு சொல்லி அந்த மாதிரி பில்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இண்டஸ்ட்ரியல் செக்டாரோட எல்லாமே சர்வீஸ் செக்டாருக்கு தான் நிறையா ஜாப்ஸ் எல்லாம் க்ரியேட் ஆகிட்டு இருக்கு இப்போது.
எப்படின்னா சாஃப்ட்வேர், ஃபைனான்ஸ், பேங்கிங் இந்த மாதிரி செக்டார்ஸ்லாம் ரொம்ப பூம் ஆகிட்டு இருக்குது. அண்ட் இதில் தான் நிறைய ஜாபை க்ரியேட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி வேலைக்கு தேவையான ஸ்கில்ஸ்லாம் நிறைய ஸ்கூல்ஸ், காலேஜ் எதுவுமே சொல்லித்தரதில்லை. வி ஃபோக்கஸ் ஆன் ஒன்லி மார்க்ஸ். ஸோ மார்க்ஸை தான் எல்லாருமே இப்போ ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்கில்ஸும் சொல்லித்தராங்க, ஆனால் அது லேர்ன் பண்ணுற பக்குவத்துக்கு இன்னும் என்ன சொல்கிறது, இன்னும் ஸ்டூடெண்ட்ஸால் இன்னும் இது பண்ண முடியல. அண்ட் டீச்சர்ஸும் அவங்க போனால் போட்டும் விட்டுடுறாங்க. ஸோ இப்போ காலேஜில் கற்றுத்தர எஜுகேஷனுக்கும் ப்ரெசன்ட் மார்க்கெட் சுச்சுவேஷனுக்கும் எதுவுமே சம்மந்தமே இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஸோ இதை தான் ஸ்கில் கேப்னு சொல்லுவாங்க. இப்போது நீங்கள் காலேஜில் ஒரு 4 years இன்ஜினியர் முடிச்சுட்டு வெளில வரீங்கன்னா, ஆனால் அங்கே மார்க்கெட்டில் எந்த ட்ரெண்டாக இருக்குமோ, இப்போ வந்து ரியாக்டர் ட்ரெண்டாக இருக்குது அண்ட் வெப் டெவலப்மெண்ட், டிசைனிங், ஆனால் நீங்கள் இதெல்லாம் இன்ஜினியரில் படிக்கவே மாட்டீங்க. படித்தாலும் உங்களுக்கு அந்த ஸ்கில், அந்த ப்ரோக்ராமிங் ஸ்கில்லாக இருக்காது. எல்லாமே அகாடமிக் ஓரியன்டாக, எல்லாம் தியரிட்டிக்கலாக இருக்கும். இப்போ கூட நல்லா டிகிரியை கூட பேஸ் பண்ணாமல் உங்களுக்கு ஸ்கில்ஸ் இருந்தால் நிறைய கம்பெனிஸ் இங்கே என்ன சொல்கிறது, நிறைய கம்பெனிஸ் இங்கே ஜாப் ப்ரொவைட் பண்ணுறாங்க. லைக் ஜோவோ, டெஸ்லா இந்த மாதிரி கம்பெனிஸ் கூட உங்களுக்கு டிகிரி கூட வேணால் ஸ்கில்ஸ் இருந்தால் போதும்னு உங்களுக்கு ஜாப் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இதுலேருந்தே நம்ம புரிஞ்சுக்கலாம், ஃப்யூச்சரில் ஜாபுன்றது வந்து என்ன சொல்கிறது, டிகிரி பேஸ் பண்ணி இருக்காது, எல்லாமே உங்கள் ஸ்கில்லை பேஸ் பண்ணி தான் இருக்கும். நல்லா அரியர்ஸ்லாம் கிளியர் பண்ணி ஒழுங்காக படித்து இன்ஜினியர்ஸுக்கெலாம் இங்கே இப்போது ஜாப் இல்லை. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ ஒரு ரிமோட் வில்லேஜிலேருந்து ஒரு பையன் போய் இப்போ இன்ஜினியரிங் கிராஜுவேட் ஆகி அவன் பெங்களூர், சென்னை, பெங்களூர் மாதிரி ஒரு சிட்டிக்கு மூவ் ஆகி அங்கே இருக்க ஸ்கில்ஸ் எல்லாம் கற்றுக்கினானா அவனுக்கு அங்கே ஜாப் கிடைக்கும். இன்னொன்று டிகிரி முடித்தாலே அப்போ வேஸ்ட்டாக ஜாப்லாம் கிடைக்காதுன்னு சொன்னிங்கன்னா அந்த மாதிரி இல்லை. நம்ம படிக்கிற இன்ஜினியரிங்லாம் கரெக்ட் தான், ஆனால் அதில் ப்ரெசண்ட் கம்பெனிக்கு தேவையான ஸ்கில்ஸ் நம்ம கையில் இல்லை தான் அது ஜாயின் பண்ணாமல். இன்னொன்று ஜாப் கிடைக்காத ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா லேக் ஆஃப் ஸ்டார்ட் அப் சப்போர்ட்ஸ். இப்போ யூஎஸ் மாதிரி ஒரு கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா அங்கே லேண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லுவாங்க. ஸோ ஏன் லேண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி, அங்கே போய் ஒரு யங்ஸ்டர் வந்து ஈஸியாக கம்பெனியை ஸ்டார்ட் பண்ண முடியும். அண்ட் வெஞ்சர் கேபிட்டல், ஏஞ்சல் இன்வெஸ்டர்லாம் ஈஸியாக அப்ரோச் பண்ண முடியும் அங்கே. ஆனால் இங்கே அந்த மாதிரி இல்லை. ஸோ இப்போது கிராஜுவேட் ஆனவங்களாம் என்ன பண்ணுவாங்க, அவங்க போய் யாரும் சும்மா ஒரு 1 year ஒர்க் பண்ணிவிட்டு அவங்களுக்கும் தே வாண்ட் டு பில்ட் சம்திங் நியூ, அவங்களுக்கு புதுசாக என்ன க்ரியேட் பண்ணணும். அண்ட் நீங்களும் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா நல்லா ஸ்கில்ஸ்லாம் கற்றுக்கோங்க. அண்ட் இதோட நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.